ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சார்ட்ஸ் பை ஆஃப் பை அண்ட் பார் ஆஃப் பை. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பை சார்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ பை சார்ட்டில் என்னென்னலாம் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற பை ஆஃப் பை அண்ட் பார் ஆஃப் பை அப்படின்றது நம்மளுடைய பை சார்ட்டோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பை சார்ட்டுக்கு ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுறது தான் வந்து பை ஆஃப் பை, அண்ட் ஒரு பை சார்ட்டுக்கு ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார் ஆஃப் பை. சரி, வாங்க ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸல்ல பார்க்கலாம். ஓகே, இங்கே என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. அதாவது ப்ரௌசர்ஸ் அண்ட் அதோடைய யூசேஜ் வச்சு மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பை சார்ட் இதுக்கு நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஷேப் அவுட்லைன் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியரான பிக்சர் எனக்கு இதில் கிடைக்கல. ஏன்னா ரொம்ப சின்னதாக டேட்டா வர்றதுனால எனக்கு கிளியர் டேட்டா அப்படின்றது எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ இப்போ இதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டைரெக்டாக ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக பை ஆஃப் பை அல்லது பார் ஆஃப் பை அப்படின்ற சார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ உதாரணமாக அந்த சார்ட் எங்கே இருக்குன்னா, இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் போங்க, பை சார்ட்டே செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் பேர் பை ஆஃப் பை. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் வந்துடும். ஸோ சேம் சார்ட் தான், ஆனால் வந்து எனக்கு சின்னதாக இருக்கிற டேட்டாவை மொத்தமாக வந்து வேற ஒரு சார்ட்டாக எனக்கு கிரியேட் பண்ணிடுது. அதாவது ஒரு பை சார்ட்டுக்கு இன்னொரு பை சார்ட் வந்து கிரியேட் பண்ணிடுது. அதாவது இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரோம், சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ் இது எல்லாத்தோட டீட்டெயிலாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்க இந்த 3 ஆப்ஷனுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குரூப் ஆகிடும். இதோடைய ஸ்பிட்டப் வந்து எனக்கு தனியாக ஒரு பை சார்ட்டாக வந்துடும். இது வந்து பை ஆஃப் பை. இப்போ நான் இதுவே வந்து நான் பார் ஆஃப் பை ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பார் ஆஃப் பை அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை சார்ட்டில் 3வது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பார் ஆஃப் பை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பை சார்ட்டுக்கு ஒரு பார் சார்ட் நம்ம வரைகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் 3 வேல்யூஸ் வந்து, அதாவது எட்ஜ், லெகசி, யூசி ப்ரௌசர் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தனியாக ஒரு பை சார்ட்டாக வந்துடுச்சு. இங்கே எனக்கு தனியாக ஒரு பார் சார்ட்டாக எனக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இதுவே வந்து நம்ம ஸ்பிளிட்டப்லாம் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக நான் ஒரு பை சார்ட் கொடுத்தேன்னா என்னுடைய சார்ட் இப்படி தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு கிளியர் விஷுவல் எனக்கு கொடுக்காது. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா சார்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். டிசைன் மெனூஸ் அண்ட் ஃபார்மேட் மெனூஸில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா சார்ட் ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் சீரீஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ டேட்டா சீரீஸ் அப்படின்றதுல இதில் ஜென்ரலாக இருக்க மாதிரியே வந்து இதில் ஃபில் ஆப்ஷன், பார்டர் ஆப்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சீரீஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பிளிட் சீரீஸ் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்குன்னா பொசிஷன். ஸோ அதாவது இங்கே ரெண்டாவதாக ஒரு சீரீஸ் வருதுல்ல, இது வந்து நம்ம செகண்ட் பிளாட்னு சொல்லுவோம். ஸோ இந்த செகண்ட் பிளாட்டில் உங்களுக்கு என்ன டேட்டா வேணும்? ஸோ அதாவது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 டேட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னு டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். இல்லை எனக்கு 3 டேட்டா வேணாம், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 டேட்டா வேணும், 5 டேட்டா வேணும் அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு பார் ஆஃப் பைலையும் இருக்குது. ஸோ பார் ஆஃப் பைலையும் வந்து எத்தனை பொசிஷனில் இருக்க டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்றத இங்கே நம்ம கிளியராக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 5ன்னு கொடுத்ததுனால எனக்கு இங்கே லாஸ்ட்லேருந்து ஒரு 5 டேட்டா வந்து எனக்கு ரெண்டாவது பை சார்ட் அல்லது பார் சார்ட்டில் எனக்கு கிளியராக எனக்கு வந்துடுச்சு. ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. அதாவது எனக்கு பொசிஷன் வைஸ்லாம் வேண்டாம். என்னுடைய டேட்டா வந்து அசனிங் ஆர்டர்லையோ, டிசனிங் ஆர்டர்லையோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டரில் கூட ஷார்ட் ஆகியிருக்கலாம். அதனால் எனக்கு லாஸ்ட் டேட்டா வேண்டாம், எனக்கு வேல்யூ வச்சு வேணும். அதாவது வேல்யூ எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த டேட்டா மட்டும் எனக்கு தனியாக ஒரு சார்ட்டில் எனக்கு வேணும். இப்போ உதாரணமாக எனக்கு வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிலோ 30 எல்லாமே எனக்கு வரணும். சரிங்களா? இப்போ நான் அந்த பொசிஷனுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ அப்படின்னு மாற்றிக்கிறேன். இந்த வேல்யூவில் என்ன வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 38 அண்ட் 30, 21 அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் பிலோ 30 அப்படின்னு கொடுத்துறேன். வேல்யூ லெஸ் தென் 30 அப்படின்ட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா
30க்கு கீழே இருக்க வேல்யூ எல்லாமே வந்து எனக்கு தனி ஒரு சார்ட்டாக வந்துடும். அதே மாதிரி இங்கே நான் போயிட்டு நான் வந்து ஒரு 40 இல்லைனா 50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 50 அப்படின்னு கொடுத்தேன்னா 50க்கு கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு தனி சார்ட்டாக வந்துடும். பார் ஆஃப் பைலையும் உங்களுக்கு அதே ஆப்ஷன் தான். இப்போ வந்து மூணாவது என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10% அப்படின்றது டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. இல்லை எனக்கு 10% வேணால் ஒரு 7% இல்லைன்னா 5% அப்படின்ற மாதிரி நான் டேட்டா இங்கே கொடுக்கலாம். ஓகே, எனக்கு பிலோ 5%ல் இருக்க டேட்டா எல்லாம் எனக்கு தனியாக ஒரு பார் சார்ட்டாகவோ இல்லைனா பை சார்ட்டாகவோ வேணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக இருக்க ஆப்ஷன் வந்து என்னென்னா கஸ்டம். ஸோ கஸ்டம்ன்றது வந்து என்னென்னா நானே வந்து எனக்கு தேவையான டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கஸ்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய செலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிளாட்டில் வேணுமா செகண்ட் பிளாட்டில் வேணுமா, அதாவது இந்த ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டில் வேணுமா செகண்ட் சார்ட்டில் வேணுமா அப்படின்றது இங்கே கொடுக்கலாம். இது டிஃபால்ட்டாக இப்போ நம்ம செகண்ட் சார்ட்டில் இருக்குது, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு பிளாட்டில் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ இந்த எல்லோ கலர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிளாட்டில் இருக்குது, எனக்கு செகண்ட் பிளாட்டில் வேணும், நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சீரீஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அது ஃபஸ்ட் பிளாட்டில் வேணுமா செகண்ட் பிளாட்டில் வேணுமா அப்படின்றத நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க ஆப்ஷன் வந்து பாயிண்ட் எக்ஸ்ப்ளோஷன். பை எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பாயிண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க ஆப்ஷன் தான். அதாவது ஒரு சீரீஸ்க்கும் இன்னொரு சீரீஸ்க்கும் நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாயிண்ட் எக்ஸ்ப்ளோஷன். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஒரு சீரீஸ்க்கும் இன்னொரு சீரீஸ்க்கும் நடுவில் கேப் இதில் உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பை எக்ஸ்ப்ளோஷன் அல்லது பாயிண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து கேப் வித். கேப் வித் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாட்டுக்கும் செகண்ட் பிளாட்டுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 100% இருக்குது. இப்போ நான் வந்து இதோடைய கேப் வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு சார்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் ரொம்ப கம்மியாகுது. ஸோ அதே மாதிரி நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு சார்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சார்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்றது வந்து கேப் வித். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ரெண்டு சீரீஸ்க்கு நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பை எக்ஸ்ப்ளோஷன். கேப் வித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ட்டுக்கு நடுவில் ரெண்டு பிளாட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பை சொல்கிறது வந்து கேப் வித். ஓகே, இப்போ வந்து என்னென்னா இந்த செகண்ட் பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரெண்டு சார்ட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு பை சார்ட் தான். பை சார்ட்டாக இருந்தாலும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ என்னுடைய ரெண்டாவது பை சார்ட்டோடைய சைஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு 100% இருக்குன்னா அதுலேருந்து இது 75% தான் இருக்குது. இப்போ இது வந்து எனக்கு சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமா, இந்த மாதிரி எனக்கு சின்னதாக வேணுமா இல்லைனா எனக்கு பெருசாக வேணுமா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சார்ட்டை விட பெருசாக வேணுமா, எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் பிளாட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் பிளாட் சைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு பை ஆஃப் பை அண்ட் பார் ஆஃப் பை அப்படின்ற சார்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பேசிக் சார்ட் பற்றி பார்க்கலாம். Thanks for watching.